பானிபூரி வீட்லயே பண்ணி சாப்பிடலாமா? வாங்க பார்க்கலாம். பானிபூரி வீட்டில் பசங்க செய்ய சொல்லி கேட்டாங்க. காலையிலேயே குக்கர் வைக்கும்போது 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கு க்ரீன் சட்னி ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பானிபூரி பாய் இப்போ டம்ளரில் ஊற்றி கொடுப்பாரு. அதுக்கு வந்து ஒரு கை கொத்தமல்லி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கை புதினா, 2 துண்டு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய். இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்படியே 2 சட்னிக்கும் வெல்லம் சேர்க்கணும் இல்லையா? அதையும் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெந்நீர் விட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மண்ணெல்லாம் அப்படியே இறங்கிடும். ஸ்வீட் சாஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து புளி தண்ணியும் அதுக்கப்புறம் வெல்லம் வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வடிகட்டியும் விட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சா நல்லா வந்து சாஸ் வந்து கெட்டியாகிடும். ஸோ அது கெட்டியாகும்போது என்னென்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு, அப்போ தான் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போட்டிங்கன்னா ஒரு கலரிங் கொடுக்கும். அதுக்காக தான். அதில் அப்படியே கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதான், போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு, 1/4 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாப்பொடி. 7 கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். 7 தானே ஒரு பிளேட்டுக்கு? 7. அதை வச்சு நம்ம பார்த்துடலாமா? என்னங்க இது பானிபூரி பாய் அவர் போட்டால் மட்டும் நடுவில் ஹோல் நல்லா வருது, எனக்கு போட்டால் எல்லாம் உடையுதுங்க. என்னன்னே தெரில. அச்சிச்சோ, எல்லாம் உடஞ்சிருச்சு. என்ன இப்படி வருது? இதுக்கு உடைக்க தெரியலையோ ஒரு வேலை. நான் உடச்சி தரேன். ஓகே, உடச்சாச்சு. இப்போ மசால் வச்சிடலாம்ல. மசால் வச்சாச்சு. நாக்கெல்லாம் ஊறுதுமா எனக்கு. இந்த அவ்வளோதான், உனக்கு தான் எல்லாம் உடஞ்சிருச்சு. அப்படியே பானிபூரி அப்படியே உடச்சிருங்க. உடச்சி தானே சாப்பிட போகிறோம். அப்படியேவா சாப்பிட போகிறோம்? அடுத்தது பானி தண்ணி இல்லை, அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் இதுவாக இருக்கணும்ல, டேஸ்டியாக இருக்கணும்ல. கொஞ்சம் நாக்கெல்லாம் ஊறுதுமா, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுமா. என்னம்மா பண்ணுற? அவ்வளோதானே. இது முதல்ல இந்த தண்ணி விடணுமா? ரெட் சட்னி. ரெட் சட்னி இதில் முக்கி கொடுப்பாரோ? சாப்பிடு. சூப்பராக இருக்கும்.